ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காடை பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது வந்து நம்ம கடையில் உள்ள காடை. நம்ம கடையில் நிறையவே காடைகள் எல்லாமே இருக்கும். இது வந்து நான் வந்து ஒரு சில காடைகள் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவேன். இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம வீட்டில் கொண்டு வந்து வச்சாக்க அதுக்கு செம்ம வெயில். வாசலில் தான் இருந்துச்சா பாருங்கள், ஒரு காடைக்கு வேறு மயக்கமே வந்துருச்சு, அந்தளவுக்கு வெயில். அதுக்கெல்லாம் தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி வச்சா செம்மையாக குடிக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக தண்ணி குடிக்கும் பாருங்கள். பார்த்தீங்களா, அழகாக தண்ணி குடிக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி காடையெல்லாம் யார் யார் வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் வீட்டில் வந்து மேக்ஸிமம் வளர்க்க முடியாது. ஆனால் பண்ணை வச்சு வளர்க்குறதா இருந்தால் வளர்க்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து நிறைய தீனி போட்டு இதை நிறைய பராமரிக்க வேண்டியது இருக்கும். அதனால் நம்ம வீட்டில் 1-2 வச்சு வளர்க்குறது இருந்தால் வளர்க்க முடியாது. நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஒரு 2 நாளைக்கு தான் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து அது செத்து போயிடுது. பண்ணை வச்சு ஒரு 50-100 காடை வளர்க்குறதா இருந்தால் நம்ம அழகாக வளர்க்கலாம். எனக்கு ரொம்ப காடை பிடிக்கும். உங்களுக்கு காடை பிடிக்குமா, இல்லை யார் யார் வளர்க்குறீங்க, இதை யார் யார் சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.